Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரேஷியோ அனாலிசிஸோட ஃபார்முலாஸ் வச்சு எப்படி ஒரு நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாடலில் நமக்கு எக்ஸாமில் சம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாடல் நம்ம கிளியராக பார்த்துருவோம். நார்மலாக ஒரு இன்ஃபர்மேஷன் பேலன்ஸ் ஷீட்டையோ ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதை வச்சு நமக்கான ரேஷியோஸ் கேட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு ரேஷியோஸ் நம்ம படிச்சிட்டோம், அந்த ரேஷியோ அப்படியே அப்ளை பண்ணால் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி மாடலில் சில இதில் ஆன்சரை கொடுத்துருப்பாங்க, சில இதில் வேல்யூஸை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பேலன்ஸ் ஷீட்டுக்கு தேவைப்படுற ஐட்டமை கண்டுபிடிச்சி அதை வச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் இது. இதுவும் எக்ஸாம் பாயிண்ட்டில் இத்தனை அட்டெம்ப்ட் வரைக்கும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த மாடலில் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஆன்லைன் பேட்டர்னால் இந்த மாதிரி இதில் ஷார்ட்டாக வரும், மொத்த பேலன்ஸ் ஷீட்டாக வராமல் இதை கொடுத்துட்டு ஃபைண்ட் டோட்டல் சேல்ஸ், ஃபைண்ட் டோட்டல் டெட்டார்ஸ், ஃபைண்ட் டோட்டல் இன்வென்ட்ரி, இந்த மாதிரி ஒரு தனித்தனி ஐட்டமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம இந்த ஒரு ஃபுல் சம் பார்த்தா தான் புரியும். ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், எந்தெந்த ஐட்டமுக்கு நமக்கு எக்ஸாக்டாக வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளால் என்ன கண்டுபிடிச்சிட முடியும், கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. அப்போது கிராஸ் ப்ராஃபிட்டையும் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், சேல்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி சொல்கிறேன், கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார்முலா என்ன, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபார்முலா வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்ட்டு 100, இதுதான் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கான ஃபார்முலா. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா என்னது, 20%. ஸோ 0.20 ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க, 54,000 டிவைடட் பை சேல்ஸ் தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இன்ட்டு 100 தேவையில்லை, ஏன்னா நான் இங்கே 0.20 மாற்றிட்டேன். ஸோ இன்ட்டு 100 தேவையில்லை. ஸோ 0.20 ஈக்குவல் டு 54,000 டிவைடட் பை எக்ஸ். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 54,000 டிவைடட் பை 0.20 விச் இஸ் ஈக்குவல் டு ₹2,70,000. இது என்னது, சேல்ஸ். நமக்கு கிராஸ் ப்ராஃபிட்டை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட முடியுது, சேல்ஸு கண்டுபிடிச்சிட முடியுது. ஓகே, இப்போது டோட்டல் சேல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு எவ்வளோன்னு, 2,70,000 தான் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த டோட்டல் சேலை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், கிரெடிட் சேல். ஏன்னா கிரெடிட் சேல் டு டோட்டல் சேலுக்கான பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் கிரெடிட் சேல்னால் என்ன அர்த்தம், டெப்டார்ஸ் தான் கிரெடிட் சேல். ஓகே, ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம், டோட்டல் சேல்ஸை வச்சு நம்ம கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ, 2,70,000 இன்ட்டு 80%. இதுதான் நமக்கான கிரெடிட் சேல்ஸ், 2,16,000. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா கிரெடிட் சேல்ஸ் கிடச்சிருச்சு. ஆனால் இன்னும் டெப்டார்ஸ் கிடைக்கல. டெப்டார்ஸுக்கு நம்ம இது கூட எதை எக்ஸ்ட்ராவாக இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஏன் நம்ம இதில் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் இன்னும் இது பண்ணுறோன்னா, நம்ம கிரெடிட் சேல் பண்ணிட்டாலே அவன் டெட்டார் ஆகிட மாட்டான். அவனுக்கு கொடுக்கப்படுற கலெக்ஷன் பீரியடை வச்சு தான் நம்ம அவரை டெட்டாரா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறோம். ஸோ கிரெடிட் சேலுங்கிறது 2,16,000. அதில் 20 நாள் தான் அவருக்கு கொடுக்குற கலெக்ஷன் பீரியட் இன்ட்டு 20, மொத்தம் எத்தனை டேஸு, 360. இது போட்டோன்னா நமக்கு 12,000 கிடைக்கும். இந்த 12,000 rupees தான் ஆக்சுவலான டெப்டார்ஸ். ஸோ இப்போ நம்ம போட்ட வரைக்கும் கிராஸ் ப்ராஃபிட்டை வச்சு சேல்ஸ் கண்டுபிடிச்சோம், சேல்ஸை வச்சு கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம், கிரெடிட் சேல்ஸை வச்சு டோட்டல் டெப்டார்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டெப்டார்ஸுங்கிறது ஒரு அசெட்டு. அதனால் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போஸ்ட் பண்ணியாச்சு, ஒரு ஐட்டம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ என்னென்ன முடிச்சிருக்கோம், கிரெடிட் சேல்ஸ் முடிச்சாச்சு, ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் முடிச்சாச்சு. அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்டரி டேர்ன் ஓவர்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ இந்த இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் அதுக்கான ஃபார்முலா என்ன, யோசிச்சு பாருங்கள். இன்வென்ட்ரி டேர்ன் ஓவரோட ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைடட் பை இன்வென்ட்ரி, ஆக்சுவல் இன்வென்ட்ரி. இதுதான் நமக்கு இன்வென்ட்ரி டேர்ன் ஓவருக்கான ஃபார்முலா. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுங்கிறது நமக்கு தெரியுமா, இல்லை, தெரியலை. என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, 2,70,000ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அந்த 2,70,000 கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில்,
அதை நம்ம கழிச்சோன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடச்சிரும். டிவைடட் பை இன்வென்ட்ரி தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இந்த சைடு என்ன இருக்குது? இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 4. இப்போ நம்ம இங்கிட்ட நம்ம மாற்றிப்போம். ஸோ 2,70,000 minus 54 2,16,000 divided by 4 which is equal to 54,000. அடுத்த ஐட்டம் கிடச்சிருச்சு நமக்கு அசெட்டில். என்ன ஐட்டம்? இன்வென்ட்ரி போட்டாச்சு. அடுத்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அசெட்ஸ் டர்ன் ஓவர். டோட்டல் அசெட்ஸ் டர்ன் ஓவர் அப்படின்னா என்னது? நமக்கு மொத்த அசெட்ஸ்க்கான அசெட்ஸுக்கும் சேல்ஸுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் டோட்டல் அசெட்ஸ் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலாவில் படித்தோம். சேல்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 2,70,000 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போது 2,70,000 அப்படிங்கிறது 0.3 இருந்துச்சுன்னா 1 எவ்வளோ? கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கிளியராக சொல்கிறேன். 0.3 அப்படிங்கிறது நமக்கு என்னது? டோட்டல் அசெட்ஸ் டர்ன் ஓவர். நமக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் டிவைடட் பை சேல்ஸ் டிவைடட் பை அசெட்ஸ். சேல்ஸ் டிவைடட் பை அசெட்ஸ். ஸோ இப்போது நமக்கு சேல்ஸ் எவ்வளோன்னு தெரியும். என்னதா சேல்ஸ் எவ்வளோ? 2,70,000. அசெட்ஸ் என்ன வேணும்? நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் தான் அசெட்டு. ஸோ அசெட்ஸை எழுதிட்டாச்சு. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அசெட்ஸ் ஈக்குவல் டு 2,70,000 டிவைடட் பை 0.3 விச் இஸ் ஈக்குவல் டு 9 lakh. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? டோட்டல் அசெட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு டெப்டார்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இன்வென்ட்ரி கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் அசெட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம கொஸ்டினை பார்த்தா கிளியராக புரியும். இது முடிஞ்சு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கரண்ட் ரேஷியோ அது எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சா யூஸ் பண்ண முடியாது. ஏன் முடியாது? நமக்கு கரண்ட் அசெட்ஸும் தெரியலை, கரண்ட் லைபிலிட்டியும் தெரியலை. ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தான் நம்ம ரிவர்ஸில் போட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்டை யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காண்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்டை யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஷேர் ஹோல்டர் ஃபண்டை யூஸ் பண்ணால் தான் நமக்கு அது போக மிச்சம் எவ்வளோ நமக்கு இந்த கரண்ட் லைபிலிட்டியை சேர்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுக்காண்டி தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா டோட்டல் அசெட்ஸ் நமக்கு 9 lakhன்னு தெரிஞ்சிருச்சு. மைனஸ் 6 lakh அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? ஷேர் ஹோல்டர் ஃபண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஷேர் ஹோல்டர் ஃபண்டு 6 lakhன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் டெட் டு ஈக்விட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஈக்விட்டியில் சம் போர்ஷன் லாங் டேர்ம் டெட்டுன்னு அர்த்தம். ஈக்விட்டினா என்னது? ஷேர் ஹோல்டர் ஃபண்டு தான் ஈக்விட்டி. ஸோ இந்த ஈக்விட்டியில் எத்தனை பர்சன்டேஜ் லாங் டேர்ம் டெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 40%. 6,40,000 நமக்கு லாங் டேர்ம் டெட்டு விச் மீன்ஸ் 2,40,000. அந்த 2,40,000ஐயும் நம்ம கழிக்கிறோம். கழிச்சிட்டா வர்ற பேலன்சிங் ஃபிகர் தான் என்னது? கரண்ட் லைபிலிட்டி 60,000. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு டோட்டல் அசெட்ஸ் 9 lakh நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. அதுலேருந்து ஷேர் ஹோல்டர் ஃபண்டு டோட்டல் கேபிட்டலுக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதில் 40% லாங் டேர்ம் டெட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் எடுத்தாச்சு. அதுலேருந்து வர்ற பேலன்சிங் ஃபிகர் நமக்கு கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டிங்கும் போது நம்ம கரண்ட் லைபிலிட்டின்னு எழுதலாம். இல்லை நமக்கு பர்டிகுலராக இதுதான் வேணும்னு நினச்சிங்கன்னா கிரெடிட்டார்ஸ்ன்னு கூட போட்டுக்கலாம். நமக்கு தேவை இந்த கேல்குலேஷன் தானே தவிர அந்த கரண்ட் லைபிலிட்டிக்குள்ளே கிரெடிட்டாரா, கேஷ் கிரெடிட்டா, பேங்க் ஓவர் டிராஃப்டான்னு நமக்கு தேவையில்லை. ஸோ என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கரண்ட் லைபிலிட்டி தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி கரண்ட் ரேஷியோவும் தெரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? மிச்சம் இருக்கிற கரண்ட் அசெட் எவ்வளோங்கிறது தெரிஞ்சு போயிடும். இங்கிட்ட எழுதுகிறேன், ஏதோ இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் ரேஷியோங்கிறது 1.8ன்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதில் 1.8:1 இதுதான் நமக்கான கரண்ட் ரேஷியோ. இதை நம்ம என்ன எழுதலாம்? 1.8 டிவைடட் பை 1ன்னு எழுதலாம். ஏன்னா ரேஷியோவை நம்ம பை ஃபார்மேட்டில் எழுதலாம். ஸோ நியூமரேட்டரில் நமக்கு அசெட்ஸ் என்னென்ன இருக்குது, நமக்கு இப்போதைக்கு நமக்கு கண்டுபிடிச்ச அசெட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெப்டார்ஸும் இன்வென்ட்ரியும் மட்டும்தான்.
டெப்டார்ஸு, அப்புறம் இன்வென்ட்ரி, அப்புறம் மிச்சம் ஏதோ ஒன்று வேணும். ஏதோ ஒன்று கிடையாது, கேஷ் தான். ஏன்னா எப்போவுமே வந்து அசெட்டில் கேஷ் பேலன்ஸ் இருக்கணும். நமக்கு கேஷ் பேலன்ஸ் தெரியாதனால மிச்சம் இருக்கிறத நம்ம கேஷ் பேலன்ஸாக எடுத்துக்கிட்டோம். டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி கிரெடிட்டார்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 60,000 சொல்லி கண்டுபிடிச்சோம். ஸோ 1.8 ஈக்குவல் டு 66,000 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 60,000. இப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 1,08,000 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 1,80,000 ஈக்குவல் டு 66,000 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 42,000. இரண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸுங்கிறது என்னது, கேஷ். கேஷும் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த சைடில் நம்ம ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதில் 40% லாங் டேர்ம் டெட்டு, பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட்டார்ஸ். இந்த சைடு டெட்டார்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இன்வென்ட்ரி கண்டுபிடிச்சிட்டோம், கேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட பேலன்சிங் ஃபிகர் ஃபிக்ஸட் அசெட்ஸ். இப்படி தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் ஃப்ரேம் பண்ணணும். மேக்ஸிமம் ஃபுல் ஃப்ளெஜ்டு பேலன்ஸ் ஷீட் ஃப்ரேம் பண்ணுறதுல ஈஸியான ஃபார்முலாஸ் வச்சு தான் கேட்பாங்க, டஃப்பான ஃபார்முலாஸ் கேட்க மாட்டாங்க. டஃப்பான ஃபார்முலாஸ் வந்துச்சுன்னா நார்மலாக அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ரேஷியோ எழுதுகிற மாதிரி தான் ஆன்சர் வரும். இதுதான் நம்ம பேலன்ஸ் ஷீட் ஃபார்ம் பண்ணுற மெத்தட். இந்த மெத்தடுக்கு வீடியோஸ் கேட்டிருந்தீங்க, அதனால் போட்டிருக்கேன். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.